எங்களுக்கு நல்லதொரு சிந்தனை உரை வழங்க நோர்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் சந்திரன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இருள் நிலையை உணர்வதற்கும் பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்துமது? எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறைபொருள் உணர்த்த குரு அடி தொடர்வீர். குருவடி போற்றி. வாழ்க வளமுடன். இன்று இங்கு இணையம் வழியாக இணைந்திருக்கும் நார்வே மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று சிறப்பான முறையில் நமக்கு துரியாதீத தவம் வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நேசமலரம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். துரியம். நமது பேராசிரியர் அருள்நிதி நேசமலரம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மையன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். ஒரு கவிஞ சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெருவது யாராலே, எவராலே அப்படின்ட்டு ஒரு கவிஞர் சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த கேள்விக்கு பதில் தான் இன்றைய தலைப்பு. சற்று விரிவாக பார்ப்போமா? பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இதுவும் ஒரு கவிஞருடைய வரிகள் தான். ஆம், கண்ணுக்கு தெரியாத அரூப நிலையில் இருக்கக்கூடிய சக்தி, பக்தி மார்க்கத்துல கடவுள் இறைவன் என்று சொல்கிறோம். அந்த இறைவனை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அவன் தரக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகளை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆக அவனுக்கும் அழிவில்லை, அவன் தருகின்ற விளைவுகளுக்கும் முடிவில்லை. இங்க இப்பத்தான் நம்ம குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் உள்ள வர்றாரு குரு வடிவில. அந்த தெய்வமே நமக்கு காட்சி அளிக்கிறது. எப்படி? விளைவுகளை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நிலை. அதாவது தீய வினைப்பதிவுகள் போக நல்ல வினைப்பதிவுகளை போடு என்கிறார் குரு. இப்போ ஒரு மைனஸ் இருக்கு, அதை பிளஸ் ஆக்க மாற்றணும். அதுக்கு வேண்டியது டபுள் பிளஸ், அவ்வளவுதான். ஆக தீய பதிவுகளை அழிக்கலாம் எப்போ? நல்ல பதிவுகளை போட்டுக்கொண்டே இருந்தால். சரி, செயல் செய்வது நாம், அதற்கான விளைவை தருவது இறைநிலை. இதுதான் மகானின் ஆராய்ச்சியில் கிடைத்த தெளிவு. அப்படிப்பட்ட இறைநிலைக்கு அழிவு என்ற ஒன்று உண்டா? நோ என்கிறார் நம் குரு. அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என வள நான்கையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் எல்லையற்ற கடல். எங்காவது என்றைக்காவது கடல் அழிந்து இல்லாமல் போயிருக்கிறதா? நாம் பார்த்திருக்கோமா? இல்லைதானே? இப்போ அடுத்தப்புல பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்புல மூலத்தினுடைய தன்மையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆதி மனிதர்கள் மிருகங்களைப் போல தான் வாழ்ந்தாங்க. பின்னர் படிப்படியாக அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு மொழிகளையும் வரி வடிவ எழுத்துக்களையும் உருவாக்கினார்கள். இயற்கையில் மலரும் எத்தனையோ உண்மைகளையும் பிரபஞ்ச தோற்ற பொருட்களையும் கண்டு மனிதனில் வியப்பு என்னும் உணர்ச்சியை ஏற்படுத்தியது. இயற்கை சீற்றம், வலி, நோய் இவற்றைக் கண்டு அச்சம் என்ற உணர்ச்சியும் ஏற்பட்டது. வியப்பு, அச்சம், இந்த இரண்டு விதமான உணர்ச்சி நிலைகளுக்கு வடிகாலாக இயற்கையை வணங்கினார்கள். நன்றி பாராட்டும் பொருட்டு சில வகையான சடங்கு சம்பிரதாயங்களையும் கடைபிடித்தார்கள். அவர்களே காலப்போக்கில் பண்பாடு என்னும் கலாச்சாரம் என்றும் தொடர்ந்து வந்தது. முதலில் உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிந்தனைகள், பின்னர் தன்னை பற்றியும் பிறரை பற்றியும் தோற்ற பொருட்களை பற்றியும் சிந்தனைகள். எது அனைத்துமா ஆகியது? அடுத்த பாயிண்ட் அவங்க போறாங்க. அது ஒன்றா பலவா? பிரபஞ்சத்தை பற்றி நாம் என்ன அறிகிறோம்? பிரபஞ்சம் எங்கிருந்து எவ்விதம் உருவானது? பிரபஞ்சம் இயங்குகிறது எனில் எங்கு செல்கிறது? பிரபஞ்சத்திற்கு தொடக்கம் இருக்குமேயானால் தொடக்கத்திற்கு முன்னர் என்ன இருந்தது, எப்படி இருந்தது? காலத்தின் தன்மை என்ன? காலம் எப்போது ஆரம்பமாயிற்று? காலத்திற்கு முடிவு உண்டா? பதில் நோ. இன்றைய தலைப்பு அதுதான். இப்படி கேள்விகள் காலம் காலமாக மனிதர் உள்ளத்தில் எப்போதும் தோன்றிக் கொண்டே இருந்தன. பிரகஸ்தம் என்றால் விரித்தல் என்று பொருள்.
பிரகாசம் என்றால் விரிவு என்று பொருள். பிரகாசித்தல் என்றால் ஒளி விரிவாக்கல் என்று பொருள். பிரகிருதி என்றால் பஞ்சபூதம் என்று பொருள். பிரசுரம் என்றால் வெளியீடு என்று பொருள். பிற பிளஸ் பஞ்சம் ஈக்குவல் டு பிரபஞ்சம், விரிந்த 5 அப்படின்னு அதை கொண்டு வராங்க. அது மாதிரி இப்போ ஒரு பானை எவ்வாறு ஒரு பானையை உருவாக்குகிறாரோ அதே போல கடவுள் உலகினையும் வானம் கடல் அனைத்தையும் 6 நாட்களில் உருவாக்கியதாக திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அப்போ நடைமுறையில வந்து ஒரு பொருள் ஆக்குவதற்கு அதிக கால அவகாசமும் அழிப்பதற்கு குறைந்த கால அவகாசமுமே ஆகிறது. அதே போல கடவுள் என்பவர் அதீத சக்தி உடையவர், அனைத்திலும் உயர்ந்தவர். அவர் மாபெரும் ஆற்றலுடைய மதிப்பு மிக்கவர் என கருதுவதால் அவர் எங்கே நின்று கொண்டு உலகை படைத்தாரோ அந்த இடத்தில் அவரை விட வலிமையானதாக இருந்தால்தான் தாங்கி இருக்க முடியும். அப்படியானால் கடவுளையே தாங்கக்கூடியதுதானே உயர்ந்தாக இருக்க முடியும். தாங்கும் பொருளை விட, அதாவது அதுல என்ன வருதுன்னா, தங்கும் பொருளை விட தாங்கும் பொருள் வலிமையானது அப்படிங்கிறதான் வந்து மகரிஷி கொண்டு வரக்கூடிய ஒரு இது. அது மாதிரி நமக்கு வந்து மகரிஷி வந்து பிரபஞ்ச தோற்றத்துக்கான ஒரு இதுகள் தான் கொண்டு வராரு. அதுல தான் நமக்கு இந்த தலைப்பு காலம் அப்படிங்கிறது நம்ம வர்றது பார்த்தீங்களா? ஸோ அந்த வகையில இப்போ 14, 15ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, போலந்து நாட்டின் வானியல் அறிஞர் கோபர்னிகஸ் அப்படிங்கிறவரு பூமியை மையமாக வைத்து சூரியன் முதலான கோள்கள் சுற்றி வரவில்லை. சூரியன் தான் மையமாக உள்ளது. சூரியனைத்தான் கோள்கள் பூமி முதலியன சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன சொன்னாப்புல. அந்த யாரு அந்த இது அறிஞர். அது மாதிரி இப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 அதாவது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, 16, 17ஆம் நூற்றாண்டுல வந்து ஆங்கிலேயரான சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு இதை என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து காலம் அப்படின்னு வரக்கூடியது என்ன அப்படின்னா, 1781ல இமானுவேல் காண்ட் என்னும் ஜெர்மானிய தத்துவவாதியின் தோற்ற அறிவு ஆய்வு அப்படின்னு அந்த புக்கு பேர். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, காலமானது பின்னோக்கி முடிவற்று, அதாவது காலமானது பின்னோக்கி முடிவற்று சென்று கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். இது வந்து அந்த ஒரு விஞ்ஞானி சொன்ன ஒரு கருத்து. ஸோ இந்த வகையில நமக்கு வந்து பிரபஞ்ச தோற்றத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு இதுகளுக்காக வேண்டியதான் நமக்கு இந்த ஒரு இதுகளை எடுத்துக்கிட்டோம், ஒரு ரெஃபரன்ஸ்களை எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தோடு இணைத்து வரக்கூடியது தான் வந்து நமக்கு வேதாத்திரியம் நம்ம குரு நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில குருவினுடைய கருத்துப்படி வெளிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து சுத்த வெளிதான் அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. அந்த சுத்த வெளியானது எப்போதும் இருப்பது, மாறாதது, நீடித்தது, நிலைத்தது, நித்தியமானது அப்படிங்கிறாரு நம்ம குரு. 17ஆம் நூற்றாண்டுல வந்து இமானுவேல் காண்ட காலத்தில் எழுந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னர் காலத்தின் நிலை என்ன என்பதற்கும், காலம் என்றால் என்ன என்பதற்கும் இந்த நம்மளுடைய குரு சொன்னக்கூடிய வேதாத்திரியத்தில் தான் வந்து எல்லாமே நமக்கு அதை வந்துருது. ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச தோற்றம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதான், எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதான் நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்தாப்புல இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, காலம் அப்படின்னு வரையில இப்போ முன்னாடிலாம் 25 வயசு இளைஞனுக்கு தெரிஞ்ச அறிவு இப்போ விஞ்ஞான முன்னேற்றத்தினால பார்த்தீங்கன்னா 10 வயதுள்ள குழந்தையும் கூட தெரிஞ்சுக்கிறது. அந்த காலத்துல கல்லூரியில் வைத்த பாடத்தை இந்த உயர்நிலை பள்ளிகளிலே வச்சிடுறாங்க. இப்போ அறிவானது என்ன செய்யுது? பரிணாமத்தில் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் அறிவிலே உயர்ந்து நிற்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ காலத்துக்கு தக்கவாறு மனிதனுடைய குணாதிசயங்கள், தன்மைகள் வேறுபடுகின்றன. அப்படிப்பட்ட காலம் என்பதும் இறைநிலையின் தன்மைதானே. அது வந்து அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அது மாதிரி இந்த சுத்த வெளியாக, தூய வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுவோ அதுதான் இறைநிலைன்னு மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறாரு. ஏன்னா எங்கு நிறைந்திருப்பவன் எல்லாவற்றிலும் உள்ளவன், தூணிலும் துரும்பிலும் ஒவ்வொன்றிலும் ஊடுருவி நிற்பது என்று இறைவனுக்கு ஒரு அடையாள குறிப்பு கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் உள்ள கோள்கள் அனைத்துமே எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம கண்ணுக்கு சிலதுதான் தெரியுது. இப்ப இத்தனையும் தாங்கி கொண்டிருப்பது எது? தூய வழிதானே அப்படிங்கிறாரு நம்ம குரு. அதுல ஒரு சின்ன ஒரு வாசகம் கூட என்ன சொல்றாருன்னா, ஞான களஞ்சியத்துல, அதாவது பரமாணு முதலாய் பார்வின்மேன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே எனும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தற்பரனான உன்னை என்னுள் உணரப் பெற்றேன் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்போ இந்த இறைநிலையினுடைய தன்மைகளுடைய அடுத்து வாரம் நமக்கு, அதாவது இறைவனுடைய தன்மை 4 குணங்கள் சொல்றாரு பார்த்தீங்களா? ஒரு நேரம் வந்து அதனுடைய இது பாருங்க, ஒரு சின்ன ஒரு சம்பவம் மகரிஷி நம்மகிட்ட பகிர்ந்தது. அதாவது ஒரு அன்பர் தீட்சை எடுத்துக்கிட்டாரு.
கணவன் மனைவி 2 பேருமே வந்து தியானம் செய்றாங்க. மகானும் கூட இருக்காரு. தியானம் முடிஞ்சு வாழ்த்து கூறும்போது முடிஞ்ச உடனே குரு கொஞ்ச நேரம் காமா உட்கார்ந்தாரு. அப்ப நண்பர் என்ன செய்றாரு, தான் குழந்தைய பிடிச்சு பலார் பலார்ன்னு அடிக்கிறாரு. "என்னங்க தவம் முடிஞ்சதும் குழந்தைய இப்படி போட்டு அடிக்கீங்களே?" அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே இப்ப நாம் தவம் செய்து கொண்டிருக்கும்போது, அவன் எப்படி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தான், அவனுக்கு புத்தி புகட்டத்தான் அடித்தேன்னு அவர் அந்த அப்பா சொல்றாரு. இப்போ அப்ப குரு சொல்றார், "நீங்கள் தவம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று தானே நினைத்தேன். ஆனால் இவ்வளவு நேரம் சினம், கோபத்தைத் தான் பெருக்கிக் கொண்டிருந்தீர்கள். அவ்வளவுதான். இனி அப்படி இருக்காதீர்கள்" அப்படின்னு குரு சொல்லி முடிச்சாரு. அப்போ இதுல கருத்து என்ன அப்படின்னா, அந்த தவம்னு வரும்போது மகான் கொடுத்த தவம்னு வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தை விளையாடும் சமயத்தை தவிர்த்து அமைதியான மற்ற சமயத்தில் தவம் செய்வேன் என்ற ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் குரு. அப்ப இந்த மாதிரி ஆராய்ச்சியுடைய முடிவுக்கான பயிற்சியை நாம் செய்வதன் மூலம், அதில அப்படி நம்ம இந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சியை செய்யும்போது என்னெல்லாம் ஆகுதுன்னு கிடைக்குதுன்னு சொல்றாருன்னா மகான், கிரியேட்டிவிட்டி, பெர்சிபிலிட்டி, ரிசெப்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி, மேக்னபிலிட்டி. அதாவது அது நம்ம இப்ப கொஞ்சம் சயின்டிஃபிக்கா போகக்கூடிய சமாச்சாரம். நுண்மான் நுழைப்புணன், ஏற்புத்தன்மை, இணக்கம், தகைமை, ஆக்கம் என்ற 5 வகையான நல்ல குணங்கள் வரும் அப்படின்னு நம்ம குரு சொல்றாங்க. அத மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு இந்த காலம் அழியல் அப்படிங்கிறதுன்னு வரும்போது, இயற்கை வந்து நமக்கு எத்தனையோ விதிகள வந்து படைக்கும், அழிச்சிரும், படைக்கும், அழிச்சிரும். ஆனால், இதனுடைய இறைநிலையத்தினுடைய தன்மையான இறைநிலை என்றுமே அழிவதில்லை அப்படிங்கிறதுக்கு இருக்கும்போது, இறைவனுடைய 4 குணங்களும் நமக்கு அழியறதுக்கு வாய்ப்பே இல்ல தானே! இப்போ இப்ப இறைநிலைன்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எப்படி அனுமானத்தில் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு, கண்களால வந்து இறைநிலையை பார்க்க முடியாது. அப்படிதானே? இப்போ அந்த இறைநிலையை உணர்ந்து கொண்டால், அதை விட இன்னொரு பெரிய பொருள் இல்லை. சுத்தவெளி தான் வலுவான பொருள். அதுதான் தெய்வம் என்று சொல்லும்போது, நிறைய பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, "இது என்ன? ஒன்றுமில்லாத சூனியத்தை போய் எல்லாம் வல்ல இறையாற்றல் என்று சொல்லுகிறார்களே!" அப்படிதான் அப்படின்னு நெனைப்பாங்க பல பேரு. சரி, அதற்கு ஒரு ஆராய்ச்சி வல்லமை உள்ள பொருள் எது அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு அடிக்கடி வரக்கூடியது தான். நம்ம பஞ்சபூத வருது. இந்த உலகம் வந்து பூமி 26 மைல் சுற்றளவு. அது எவ்வளவு எடை இருக்கும்? ஒரு அனுமானம் தான். இத்தனை டன் என்று சொன்னாலும் கூட இந்த பூமியை எடை போட எங்க இருக்குது தராசு? அவ்வளவு பெரிய பளு உடையது இந்த பூமி. இப்போ பூமியை விட சூரியன் 3,33,000 மடங்கு அதிக எடை உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா விஞ்ஞானிகள். அப்படி அந்த சூரியனையும் பூமியை மாத்திரம் எடுத்துக்கொண்டால், அதே போல எத்தனையோ சூரியன்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் சேர்த்தால் எவ்வளவு எடை இருக்கும்? இத்தனை எடை உள்ள பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? இவையெல்லாம் சுத்த வெளியிலே மிதந்து, உருண்டு, சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மிதந்து கொண்டே, சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்றால், இவற்றை தாங்கிக் கொண்டே இருப்பது எது? சுத்த வெளிதான். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிதானே? ஒரு பொருளை மற்ற பொருள் தாங்கிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த கருத்து தான் என்று சொன்னால், தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொருளுக்கு வலு அதிகமா? அல்லது அதன் மேல் உட்கார்ந்து ரெஸ்ட் இருக்கின்ற பொருளுக்கு வலு அதிகமா? அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம். இது வந்து திருக்குறள் மகானும் மகான் திருவள்ளுவர் வந்து இப்படிதான் சொல்றாரு. காலத்தை பத்தி சொல்லும்போதும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆ அதே இந்த இதுல நம்ம குருவும் திருப்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, காலத்தை பத்தி சொல்லக்கூடிய காலத்துல பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப அந்த சொல்றோம் இல்லையா? அதாவது தண்ணீருக்கு தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறதுங்கிறத நம்ம வந்து இறைநிலையினுடைய தன்மையை உணரக்கூடிய ஒரு இது நம்ம கோணம் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது வந்து துகள்களாகி, அது துகள்களுடன் கூட்டு அணுவாகி எல்லாம் வரும்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இந்த வகையில குரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தெய்வம் என்றால் என்ன என்பதற்கு மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் பாருங்களேன். "வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம்" அப்படிங்கிறாரு குரு. அப்போ தெய்வம்னு சொல்லும்போது, இறைநிலையே நேரடியாக அணுவாகி மட்டும் வரல இல்லையா? இறைநிலைக்கும், அணுநிலைக்கும் இடையே பரமாணு என்ற ஒரு நுண்துகள் தத்துவம் உள்ளது அப்படின்னு தான் நம்ம குரு சொல்றாங்க. அது மாரி இறைநிலை, இறை துகள்கள் அதாவது பரமாணு, அணு, காந்தம், தன்மாத்திரைகள், ஜீவகாந்தம், கருமையம், வினைப்பதிவு, மனம், முழுமைப்பேறு இவைகள் எல்லாம் மறைபொருள் என்றும், இவைகளை கண்களால் காண முடியாது, கருவிகளாலும் அளக்க முடியாது. கருத்திற்கு மட்டுமே எட்டும் அப்படிங்கிறார் குரு. கருத்துக்கு மட்டுமே என்னன்னா என்ன அர்த்தம்? அத உணரத்தான் முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுபோல இப்ப நமக்கு சாதாரணமா ஒரு கவ அறிஞர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, மனவளக்கலைக்குள்ள வந்துட்டாலே நமக்கு வந்து பொறுமை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஒரு மகான் வந்து ஒண்ணு சொல்றாரு. அதாவது எப்படின்னா, "த 2 மோஸ்ட் பவர்ஃபுல் வாரியர்ஸ்" எதெல்லாம் அப்படின்னு கேட்டா, அவை பேஷன்ஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறாரு. அதாவது பொறுமையும் காலம் தான் அப்படிங்கிறது. டைம் இஸ் மணி, டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன்.
லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகைன். இப்போ கடைசியா போகக்கூடிய இப்போ பார்க்குறோமே, ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அங்க தண்ணீர் இருக்கு. ஆனா நம்ம இப்பொழுது பார்க்குற தண்ணி வேறு. ஆக தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலமும் தான் அழிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல இன்னொரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, "ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டியதை காலத்தில் செய், ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை. காலத்தின் கையில் நீ இருக்கிறாய். அது மட்டுமல்ல, நாம் போடும் கணக்கை காலம் ஏற்பதில்லை. ஆனால் காலம் போடும் கணக்கானது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான்." ஒரு தாயின் குணாதிசத்தை பற்றி ஒரு கவிஞன் எழுதுறான் பாருங்க. "தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ." தாயை பத்தி சொல்லும்போது, "காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ." ஆக காலமும் நம் தாயும் அழிவதில்லை. பூமி மாறி மாறி சுழல்கிறது. ஆனால் நம்மை பெற்ற தாயோ சுழலாத பூமியாக, அழியாத பூமியாக இருக்கிறாள். இது நமக்கு தாயினுடைய தன்மைகள் நமக்கு தெரியும். அதுபோல இப்ப நம்ம உடம்புல இருதயம் துடிப்பதை பார்க்க முடியாது இல்லையா? ஆனா நெஞ்சில கை வைக்கும் போதெல்லாம் உணர முடியும். அதுபோலத்தான் இறைவனை காண முடியாது. ஆனால் உணர முடியும், ருசிக்க முடியும். காணப்படாதவராக இருந்தாலும் மெய்யானவராய் உணரப்படக்கூடியவராய் இருக்கிறார் அந்த இறை. அவரே செயல்களை செய்ய தூண்டுகிறார். அதிர்வதும் அந்த இறைவன் என்கிற சுத்த வெளி செய்யும் செயல்தான். விளைவு காலம் என்ற சிறையின், அதாவது இந்த காலம் காலத்தை பத்தி திருப்பி திருப்பி சொல்லிட்டே வரோம். அணு அவரோட அதிர்வு ஆகும்போது இடப்பட்ட நீளம் இருக்கு இல்லையா? அதுதான் காலம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஆக இந்த காலம் என்கிறது என்னன்னா, இறைவனுடைய குணமும் அந்த என்ன சொல்றது? அந்த 4ல 1 ஒரு குணத்து 4ல 1லயும் அது அடங்குது இல்லையா? அதத்தான் அந்த மாரி சொல்லி வராங்க. அதேபோல வலிமையோ, புத்திசாலித்தனமோ முக்கியமல்ல. காலத்த பத்தி சொல்லும்போது, வலிமையோ, புத்திசாலித்தனமோ முக்கியமல்ல. மாறாக எது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்கிறதோ, அதுவரை, அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாரி கண்டிப்பா அது மாறத்தான் செய்யணும். அதுவே இறுதி வரை இப்புவியில் வாழும் என்கிறார் சார்லஸ் டார்வின் அப்படிங்கக்கூடியவர். அப்ப அந்த இடத்துல புவியில பெர்மனன்ட்டா வாழக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கு சார்லஸ் டார்வின் சொல்லக்கூடிய ஒரு இது. அதேபோல பெர்னோலி விதின்னு ஒரு விதி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, எங்கு ஒரு வாயு அல்லது திரவத்தின் திசைவேகம் அதிகமாக இருக்கிறதோ, அங்கு அழுத்தம் குறையும் அப்படின்னு அந்த விதி சொல்லுது. பெர்னோலி விதி அப்படிங்கிறது. அதுபோல தவம் தவறாது செய்யும்போது மன அலைச்சூழல் குறைந்து மன அழுத்தமும் குறைகிறது. அதுவே மகான் தந்துள்ள மனவளக்கலையின் மகிமைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதேபோல விலை மதிக்க முடியாத அன்புடையவனே உண்மையான பணக்காரன்கிறார் மகான் புத்தர். அப்போ இறைவன் என்கிற சுத்தவெளி பெரும் பணக்காரன். அள்ள அள்ள குறையாத வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என வள 4 கொண்டவன் தானே அப்படின்னு தான் நம்ம குரு சொல்றாரு. அதேபோல தீயில் சுட்ட தங்கம் ஆபரணமாகுவது போல துன்பம் எனும் நெருப்பால் பொறுமை, பணிவு, சகிப்புத்தன்மை ஆகிய நற்பண்புகள் ஆபரண தங்கங்களாக மாறுகின்றன, ஆபரண பொருட்களாக. அதேபோல துன்பத்திலிருந்து நல்ல பண்புகளை பெறுபவரே புத்திசாலி. இதையே நம் குருமகானும் குடும்ப அமைதிக்கான பண்புகள் பற்றி கூறுகிறார். அப்படிப்பட்ட நற்பண்புகளை நம்மோடு குரு வைத்துக்கொண்டு மன மகிழ்வோடு வாழ்வோம். அதற்கு உறுதுணையாக நிற்பதுதான் மனவளக்கலை. அதே மாதிரி குழந்தைங்களை பத்தி பேசும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை ஒப்பிட்டு வரும்போது, சில்ட்ரன் ஆர் லைக் பட்ஸ் இன் அ கார்டன் அண்ட் ஷுட் பி கேர்ஃபுல்லி அண்ட் லவ்விங்லி நட்சோர்டுன்னு சொல்றோம், நட்டோர். ஆஸ் தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் நேஷன் அண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் டுமாரோ. ஆக குழந்தை செல்வம் இதுல என்னன்னா, குழந்தை செல்வங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம மகான் தந்த மனவளக்கலையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அது அவங்களுக்கு என்ன செய்யும், அழியாத செல்வங்களாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கருத்து. அதே மாரி இன்னொரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது கரு வளர வளர கருப்பையும் அகன்று தேவைக்கேற்ப விரிவு அடைகிறது. அப்படித்தானே? அதுபோல தான் அறிவு வளர வளர அது செயல்புரிய ஏற்ற வாய்ப்பும் வசதிகளும் பெருகும். அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்ம மகானுடைய மனவளக்கலை தான். அதேபோல இன்னொன்னு கூட ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அன்பு என்னும் நெருப்பில் கடினமான இதயமும் கூட இளகியே தீரும். இது கூறுவது யாரு? எமர்சன் அப்படிங்கிற ஒரு அறிஞர். அதாவது நெருப்பை அணைத்து விடலாம், அன்பு ஒன்றினால் இதயம் இளகும். இறைவன் அன்பானவன். இறைவனுடைய தன்மைகள் இதுல வருது. காலத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது. இறைவன் அன்பானவன், கருணையானவன், நிரந்தரமானவன், அழிவே கிடையாது. அப்ப அவன் குணங்களில் ஒன்றுதான் காலம். ஆக இறைவனுக்கும் அழிவில்லை, காலத்திற்கும் அழிவில்லை. இப்போ நம்ம பிரபஞ்ச தோற்றத்தினுடைய தன்மைகள் வரும்போது, சுத்தவெளியினுடைய அடிப்படை என்னன்னு வரும்போது பார்த்தோம் இல்லையா? அதாவது பூமிங்கிறது அணுக்களின் கூட்டு தான். அணு விண்களின் கூட்டு, விண் இறைத்துகளின் கூட்டு. ஆக சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும்போது இந்த இறைத்துகளும் அதிர்கின்றன, விண்களும் விட்டு விட்டு அதிர்கின்றன. இப்படி ஒரு அதிர்வுக்கும் அடுத்து நிகழும் அதிர்வுக்கும் இருக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலம் இருக்கு இல்லையா?
அந்த காலம் தான் வந்து நேரம். அதாவது அந்த இடைவெளியான நேரமே வந்து காலம் எனப்படுகிறது. ஆக காலம் என்பதும் சுத்தவெளியின் ஒரு தன்மைதான். அப்போ சுத்தவெளி என்ற ஆற்றல் மிக்க ஒரு சக்திக்கு அழிவில்லை என்கிற போது, அதன் பகுதியான குணமான காலம் என்ற தன்மைக்கும் கண்டிப்பாக அழிவில்லை தான். அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பொருளானது நுண்ணிய இயல்பு கொண்டது. அரிதற்கு அரிதானது. எட்டவும் உள்ளது, கிட்டவும் உள்ளது. அந்த சுத்தவெளி என்ற பரம்பொருளானது பிளவுபடாத நிலையில தானே இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பிளவுபட்டும் தெரிகிறது. அறிவினால் அதை அறிய முடியும். அடையவும் முடியும். அப்படிங்கிறது நம்ம குரு குடுத்த தத்துவத்துல ஒண்ணு. அது மாதிரி இன்னும் வந்து இந்த காலம் அழியல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப வந்து என்ன அப்படின்னா, குரு சொல்லக்கூடியது தான். பயிற்சியும் செய், தவறும் செய். பயிற்சி செய்துக்கிட்டு தவறும் செய். ஆனால் காலத்தால் ஒன்று மட்டுமே செயல்படும். எப்படி பயிற்சியும் செய்யணும், தவறும் செய்யணும். காலத்தினால என்ன செய்யும்? ஒண்ணு மட்டும் தான் நிக்கும். ஒண்ணு பயிற்சி நிக்கும். இல்லைன்னா அந்த தவறுகள் நிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து குரு சொல்லக்கூடியது. இப்போ பக்தி மார்க்கத்தில் நம்ம கேள்விப்பட்டது தான். அதாவது காலனுக்கும் அழிவில்லை தான். காலன் தெரியும் நமக்கு. யமன் காலனுக்கும் அழிவில்லை. இது மார்க்கண்டேயன்கிறத நம்ம கேள்விப்பட்டது தான் அது. அந்த வகையில வந்து காலனை படைச்சதே வந்து யாரு? இறைநிலை தானே. அதாவது சிவன் தானே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதேபோல இப்ப நமக்கு வந்து இறுதி பகுதியில என்ன சொல்ல வரோம்னா, இப்ப வந்து இது வந்து நமக்கு நட்சல்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். மனவளக்கலை எப்படி நம்ம அத ஆரம்பத்திலே கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு, முடி வெண்மையாவதற்குள் மனம் வெளுத்து விட வேண்டும். நரைமுடி. திரை, மூப்பு, பிணி, சாவு அப்படின்னு மனிதனுக்கு வரிசையா வருது இல்லையா? அதில் நரை என்பது 40 வயது தொடங்கி 60 வயது முழுமையாகும். அதற்குள் மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கி தூய்மையாகி விட வேண்டும். அப்பொழுதுதான் முதுமை இனிமையாக இருக்கும். பொருள் வசதியின்றி, உடல் நலம் குன்றி, மனவளமின்றியும் இருந்தால் கடைசி காலம் மிக கடுமையானதாக இருக்கும். அந்த கடைசி காலத்தை இனிமையாக கழிக்க வேண்டுமென்றால், இனிமையாக, நிரந்தரமாக, அழிவில்லாமல் கழிக்க வேண்டுமென்றால், நமது மகானந்த மனவளக்கலையை கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ இன்னொன்னு சொல்றாங்க பெரியவங்க என்ன சொல்லக்கூடியதுன்னா, நமக்கானது என்றும் படைக்கப்பட்டிருந்தால் அது நம்மை விட்டு சிறிது காலம் தள்ளி போகும். அந்த காலம் கொஞ்சம் தள்ளித்தான் போகுமே ஒழிய, கிடைக்காமல் போகாது. இதுதான் வந்து இயற்கையினுடைய விதி அப்படிங்கிறது. அது மாரி காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. முயன்றால் முடியாது ஒன்றுமில்லை தானே! நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா, அந்த முயற்சி அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதே மாரி புத்தாட்ட இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தர் சமாச்சாரம் இதுல ஒரு இடத்துல ஒரு இடத்துல வருது. அவர் என்ன சொல்லி வராரு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இந்த தெய்வம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படின்னா வெளிச்சத்துல இருள் நிரப்புவது போல, அறிவிலே தெய்வம் என்ற நிலை இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு லைன் அது. அ அடுத்தாப்புல இறுதி பகுதியில என்ன அப்படின்னா, நமக்கு மகான் தந்த ஒரு இந்த இன்னைக்குள்ள தலைப்புக்கு ஏத்த மாரி உள்ளக்கூடிய ஒரு இது மட்டும் நம்ம பேசி முடிச்சுக்குருவோம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இரும்பையும் மின்சாரத்தையும் கண்டுபிடித்த மனிதன் பல துறைகளிலும் வேகமாக முன்னேறி வாழ்வை வளமாக்கிக் கொண்டான். அறிவு மேலும் உயர்ந்து அணுசக்தியை கண்டுபிடித்ததன் பின் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இருக்கும் பாதையில் ஒரு திருப்பம் வந்திருக்கிறது. அதாவது அவன் அடைந்த முன்னேற்றங்கள் யாவும் பயனற்றே போகும் அளவுக்கு அணுசக்தியை தவறாக மனித இன வாழ்விற்கு பாதகமாக உபயோகிக்க ஆரம்பித்து விட்டதால் மனித இனமே அழிந்து விடக்கூடிய அபாயம் தோன்றிவிட்டது. அதற்கு உதாரணம்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போர்கள். இத்தகைய விபரீத விளைவுகளை தடுத்து மனித இனத்தை காப்பாற்ற எல்லோரும் பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதற்கு அப்போ இந்த ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது ஒரே வழி என்னன்னா மகான் தந்துள்ள மனவளக்கலை பயிற்சிகள் மட்டுமே. அந்த பயிற்சி உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இதுவரை செவிமடுத்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. காலம் அழியல் என்னும் தலைப்பிலே பல கருத்துக்களை எங்களுக்கு தந்திருந்தீங்க. மிக்க நன்றி ஐயா. சூரியன் வருவதும் யாராலே, சந்திரன் வருவது யாராலே என்ற கருத்தில் தொடங்கி கண்ணுக்கு தெரியாத சக்திதான் அந்த இறைவன். அவனுக்கு அழிவில்லை. அவன் தருகின்ற பொருள்களுக்கும் அழிவில்லை என்று சொல்லியும் குருவின் கருத்துக்களையும் தந்து தீய பதிவுகளை அளிக்கலாம். நல்ல பதிவு அளிக்கும் பொழுது நல்ல